அதை நான் உங்களுக்கு அமெரிக்காவிலிருந்து வெளியான அந்த செய்தி, இந்தியாவை ரஷ்யாவினுடைய சலவை கூடம், அதாவது கிரெம்ளின் மாளிகையினுடைய சலவை கூடம் என்று அவர் சொல்கிறார். அடுத்து the Brahmins of the profiteering at the expense of the Indians people, இந்திய மக்களின் இழப்பில் பிராமணர்கள் லாபம் ஈட்டுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகளையும் அமெரிக்காவினுடைய வணிக, அதாவது ட்ரம்பினுடைய வணிக ஆலோசகர் திரு பீட்டர் நவேரா வைத்திருக்கிறார். இங்க நாம கொஞ்சம் பாருங்க, பிராமணர்கள் இந்தியாவில் எங்கே பெரிய தொழிலதிபர்களாக இருக்கிறார்கள்? அம்பானி பிராமணர் இல்ல, அவர் ஒரு செட்டியார் குஜராத் சமூகத்தை சார்ந்தவர். அதானியும் இல்லை, மோடியும் இல்லை. அமித்ஷா ஒரு ஜெயினர், மோடி ஒரு செட்டியார் சமூகத்தை சார்ந்த வணிகர் சமூகத்தை சார்ந்தவர், அம்பானி அவர் வேறு ஒருத்தர். ஆக இப்படி எல்லாரும் வேறு வேறுவாக இருக்கிற போது பிராமணர்கள் எங்க இருக்கிறாரு? இன்ஃபோசிஸ் இருக்காரு, அவரு கர்நாடகாவில் இருக்கார். இந்தியாவில் ரஷ்யாவில் உள்ள ஒரு பெரும் பொருளை ஈட்டி ரஷ்யாவிலிருந்து ரிஃபைனரிஸ் அவர்கள் கொண்டு வந்து அதுல பெரும் கோடிக்கணக்கில் பிராமணர்கள் சம்பாதிக்கிறார்களா? என்ன இது உப்புச்சப்பு இல்லாத ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறதே, இது ஒரு உண்மைக்கு பொய்யாக இருக்கிறதே என நாம் சில ஆய்வுகளை மேற்கொண்டோம். அதன் மூலமாக உலக அளவில் பல கட்டுரைகளை எடுத்து ஏன் இந்த பிராமணர்களை அவர்கள் குறை சொல்கிறார்கள்